ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் செடிகள்லாம் எப்படி நிறைய பூ பூக்க வைக்கலாம், நிறைய காயெலாம் காய்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் செடியெலாம் அவ்வளோ வளர்த்தது கிடையாது. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வளர்க்குறேன். ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் நிறைய செடிங்கள்லாம் வளர்ப்பாங்க. அவங்க சின்ன சின்னதாக இந்த நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சமையல் ரூமில் இருக்கிற பொருளை வச்சு என்னெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் வச்சு தான் நான் தயார் பண்ணியிருக்கேன். இப்போது என்னென்ன உரங்கள்லாம் நம்ம போடுறோம், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்ப்ரே, நான் பூஸ்ட், செடிகளுக்கு பூஸ்ட் இயற்கையான ஒரு பூஸ்ட் ஸ்ப்ரே தயார் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்லலாம் நிறைய உங்களுக்கு மருந்துகள்லாம் கிடைக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் முதல்ல இப்போ தான் செடியெலாம் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு கரெக்டான ரேஷியோஸ் என்ன போடுறது என்னெல்லாம் எனக்கு அதுக்கு தெரியாது. அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நாம் தயார் பண்ணலாம். நான் தயார் பண்ணேன். இது நம்ம டீ தூள் இருக்கு இல்லையா, நம்ம டீ எல்லாம் போட்டுட்டு வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டீ பவுடர், காஃபி பவுடர் எல்லாமே சேர்த்து வச்சு இவ்வளோ எனக்கு நல்லா காய வச்சுட்டேன். தூக்கி போடாமல், இது எல்லாமே தூக்கி போடுற அந்த டஸ்ட்டு தான். நல்லா அந்த வடி போடுற அந்த தூளெல்லாம் எடுத்து நல்லா காய போட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காஃபி போடுற அளவுக்கு நைஸாக நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயும் நான் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வெங்காயத்தாள், இந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயத்தாலெல்லாம் நான் சேர்த்து வச்சு இதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். கொஞ்சம் பூண்டு இருக்கும், ஆனால் இதில் 95% வெங்காயத்தோல் தான் இருக்குது. இது எல்லாமே வேஸ்ட்டான தோல் தான். நீங்கள் அதை காய வச்சு நம்ம இதையும் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது வேப்ப இலை. நம்ம வேப்ப இலை இருக்கு இல்லையா, நீம் லீவ்ஸ், இங்கே இந்த மாதிரி பேக் பண்ணி கவரில் விற்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் எல்லா இடத்துலையும் வேப்ப மரம் இருக்கும். உங்களுக்கு வேப்ப இலை ஈஸியாக கிடைக்கும். அதை நல்லா காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே நான் இருக்கிற இடத்துல கலிஃபோர்னியாவில் எனக்கு அந்த மாதிரி வேப்ப மரம்லாம் கிடைக்கல. அதனால் எனக்கு இது கிடச்சிது. இதை நான் வாங்கிட்டு இது மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நான் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த குச்சிலாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா பவுட்ரு ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்தது இது முட்டை ஓடு. இந்த முட்டை ஓடு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டை ஓடு தான். இதை நல்லா காய வச்சுட்டு இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைன் பவுட்ரு, அரிசி மாவு பதத்துக்கு நல்லா பவுட்ரு வந்துடும். இன்னொரு விஷயம், இது கவனமாக கவனிங்க. இது மிக்சியில் போடும்போது, இந்த வேலை முட்டை வேலை செய்யும்போது மட்டும் நீங்கள் மாஸ்க்கும் க்ளவுஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த இது ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸ்மெல்லு ஒத்துக்காது, நெடியாக இருக்கும். அதனால் எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால் நீங்கள் எதுக்கும் மாஸ்க்கும் க்ளவுஸும் கையில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வாங்க. இந்த முட்டை பவுட்ரு பண்ணுற வேலையை பாருங்கள். இதை நான் பவுட்ரு பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்டேன். தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இது டீ பவுடர். நான் இது டீ பவுடர் மட்டும் கிடையாது, டீ பவுடர், காஃபி ஃபில்டர் பண்ணோலே அந்த காஃபி பவுடர் கலந்தது தான் அது. அப்புறம் இது வேப்ப இலையிலேயே அந்த காய்ஞ்ச பவுடரு. இது வெங்காயத்தோலோட பவுடர். இது தான் அந்த முட்டை தோலோட பவுடர். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பவுலில் எவ்வளோ ரேஷியோஸ் மிக்ஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த டீ பவுடர் இருக்குல்லையே, காஃபி பவுடர், டீ பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை தோலோட பவுடர் 5 டேபிள் ஸ்பூன், இதுவும் சம அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வேப்ப இலை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். வேப்ப இலை பவுடர் எதுக்குன்னா, நம்மளுடைய இந்த செடிங்களுக்கெல்லாம் வர பூச்சிகள்லாம் அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேப்ப இலை பவுடர். அதனால் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இது நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணேன். இப்போ இந்த செம்பருத்தி செடியில் இருக்கிற பூச்சி, ரோஸ் செடியிலலாம் பூச்சி வரும். இந்த
ஒரு மாதிரி பச்சை கலரில் வரும் குட்டி குட்டியாக. அதெல்லாம் இப்போ வர்றது கிடையாது, பூச்சியே இப்போ அவ்வளோ கிடையாது. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக நல்லா ரிசல்ட் தெரியுது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. செடியில் அப்படியே மேலெல்லாம் அந்த வேர்கிட்டலாம் போடாமல் நம்ம ஓரத்தில் இங்கே பாருங்கள் நான் போடுறேன் இல்லையா, அந்த கொஞ்சம் செடிக்கு தள்ளி மண்ணில் இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு நம்ம போட்டு அந்த மண்ணை மூடி விட்டுறலாம். இதை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நீங்கள் நேற்றுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா நேற்றுக்கு சாயந்தரம் தண்ணி ஊற்றுறீங்கன்னா காலையில் நீங்கள் மருந்து போட்டுக்கோங்க. இந்த மருந்து போட்டு விட்டுருங்க அப்படியே. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா செடியிலையும் போட்டுடுங்க. இப்போ நான் இந்த மருந்தெல்லாம் போட்டுட்டு எப்படி வளர்ந்துருக்குன்றத ஒரு 3 வீக்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். அதையும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இது வந்து தண்ணி, இந்த தண்ணி தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். இது வந்து அரிசி கழுவுற தண்ணி, இந்த கத்திரிக்காயெலாம் நம்ம அரிஞ்சால் போடுவோம் இல்லையா, அந்த தண்ணி தான். இப்போ நான் வச்சுருக்கிற எல்லா செடிக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுறேன். அது எல்லாமே இந்த தண்ணிங்க தான். பருப்பு கழுவுற தண்ணி, இப்போ மூக்கடலெலாம் வேக வச்சேன்னா அந்த தண்ணிங்க, அதெல்லாம் நல்லா ஆற வச்சு கொஞ்சம் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி போதும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் செடி இருந்தால் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம், கொஞ்சம் அதிகமாக செடி இருந்தால் இதோட பச்சை தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இது சூப்பராக கேட்குதுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடுத்தது இந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்ப்ரே பூஸ்ட், செடிக்கு தேவையான பூஸ்ட் ஸ்ப்ரே சொன்னலையே அதுதான். இது வந்து மோர், நல்லா புளிச்ச மோரோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிட்டேன். நான் மிக்சியில் அடித்து ஒரு லெசி பதத்தில் வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நான் நிறைய கலந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ப்ரேயில் எடுத்து இது பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி தான் எனக்கு தேவைப்படும். நான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த பெருங்காயமும் இந்த மோரும் மிக்ஸ் பண்ண தண்ணியை 2 நாளைக்கு ஒரு முறை இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து எதுக்குன்னா நிறைய பூக்கள்லாம் வந்து பூக்கிறதுக்கும் நிறைய இந்த காயெல்லாம் வரத்துக்காக. தக்காளிலாம் இது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. நான் அடித்து ஒரு 3 வாரத்துலேயே தக்காளிலாம் நல்லா வந்தது. நான் அதையும் காமிக்கிறேன். இப்போ இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன், பின்னாடி வந்து நல்லா பூக்கள்லாம் எப்படி வந்திருக்குன்றதும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் பூலாம் இல்லை. இப்போது நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அடித்தது. இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் கழித்து பாருங்கள், அதையும் நான் இந்த வீடியோவில் நினச்சிருக்கேன். நல்லா பூக்கள்லாம் பூத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இந்த மோரும் பெருங்காயமும் தண்ணி, செடியெலாம் நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி பூக்கள்லாம் நல்லா பூத்துருக்கு பாருங்கள். நம்ம இதை வந்து பயப்படாமல் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது. இந்த ஸ்ப்ரே வந்து டெய்லி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 நாளைக்கு ஒரு முறை அடித்தா போதும். இது பச்சை மிளகாய். இப்போ பச்சை மிளகாய் வந்து நல்லா பூ விட்டு வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது நான் கீரையும் வந்து சிறுகீரை வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ சின்னதாக இருக்கு இல்லையா, நான் வந்து இந்த சிறுகீரை நல்லா வளர்ந்து அறுவடை பண்ணி அது எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வெந்தயக்கீரையும் வச்சுருக்கேன். இது மேலெலாம் கூட நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்ட்டு. இது இன்னொரு பால்கனியில் வச்சுருக்கிற சன்ஃப்ளவர், சூரியகாந்தி செடி, அதுக்கப்புறம் தக்காளி செடியை நான் காமிக்கிறேன். தக்காளி செடி ஒரு செடி கூட நான் வைக்கலைங்க. நான் இந்த மாதிரி சமையல் அறையில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றியே இந்த செடியெல்லாம் வளர்ந்துச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை வந்து நான் இது அந்த மோர் தண்ணி அடித்து அதுக்கப்புறம் 3 வாரம் கழித்து வளர்ந்த எல்லாமே நிறைய குட்டி குட்டியாக நிறைய வந்ததெல்லாம் புதுசாக வந்திருக்கிற காய் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் செடி வச்சுருக்கீங்களோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காயெல்லாம் காய்க்குது, பூக்களும் நல்லா பூக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பூக்களும் நிறைய காய்களும் வருது. இது வந்து நம்ம தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.